சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை வேட்பாளர் உங்கள் வீட்டு அண்ணா வேட்பாளர் என்ன வராங்க. இந்த ரோடு வந்து 22 லட்சம் ரூபாய் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களை நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு இதோ உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கழகத்தின் வெற்றி வேட்பாளர் துரை சந்திரசேகரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு இதோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சரான முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்ற உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ஓஏபி 2000 ரூபாய் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிக்கு 2500 ரூபாய், கல்லூரி படிக்கின்ற மாணவிகளுக்கு 1500 ரூபாய், அரவணைக்கிறது தாய்மணம் கொண்டு நம்ம திராவிட முன்னணி ஆட்சி தான். நம்ம தலைவர் தளபதியார் தான். அதனால வாக்கு அதிகம் போட. பெரும் மதிப்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராவதற்கு திருவையாறு தொகுதியில் போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 2வது முறையாக முதலமைச்சர் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்ற உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சிறப்பாக 8000 ரூபாய்க்கு உள்ள கூப்பன் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கூப்பனை கொண்டு போய் நீங்கள் எந்த கடையில் வேணாலும் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் 8000 ரூபாய்க்கு. அது மிக்சியாக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம், அல்லது டிவியாக இருக்கலாம், அல்லது இது எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து 8000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த திட்டத்தை நான் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஓஏபி வந்து வாங்குறவங்க 2000 ரூபா வாங்கலாம். அதே போல் மாற்றுத்திறனாளிக்கு 2500 ரூபா, படிக்கின்ற பெண்களுக்கு 1500 ரூபா, படிக்கின்ற ஆண்களுக்கு 1500 ரூபா, 5ஆம் வகுப்பு வரையில் காலை உணவு திட்டத்தை வந்து 8ஆம் வகுப்பு வரையில் உயர்த்தி தந்திருக்கிறார். 20 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க ஆணையிட்டிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய நெல்லுக்கு 3500 ரூபா, கரும்புக்கு 4500 ரூபா, இப்படி பல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிற முதலமைச்சர் எல்லா பெண்களுக்கும், படிக்கின்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மடிக்கணினி தனியார் கல்லூரியில் படித்தாலும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா திட்டமே அறிவித்திருக்கிற முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, அதே போல் முஸ்லீம் பெருமக்களுக்கு எந்த ஆட்சியிலே இல்லாத அளவிற்கு பள்ளிவாசல்களை புனரமைப்பது, அதே போல் சர்ச்சுகளை புனரமைப்பது, இடிந்த சர்ச்சுகளை பல இடங்களில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் கட்ட இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யணும்னா மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக அவர் வரணும். அவர் வர்றதுக்கு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.